மத்திய அரசை கண்டித்து போராட்டம் என்ற பெயரில் திமுக அரசு நாடகம் ஆடுகிறது என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் பழங்கானத்தம் 71வது வார்டு தெற்கு தெரு பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலைக் கடையை செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு எதிராக கருப்பு பலூனை பறக்க விடுவது, தற்போது வெள்ளை கொடி பிடிப்பது என அனைத்துமே திமுகவினரின் நாடகம்தான் என்று கூறினார். மத்திய அரசின் பட்ஜெட் அறிக்கை முழுமையாக வெளியான பிறகு அதிமுக தனது முடிவை தெரிவிக்கும் என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இது மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நடத்துகிற நாடகம். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னாங்க. சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது தமிழகத்தில். போதைப்பொருள் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்பதற்காக எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பட்டப்பகலிலே வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். மதுரையிலே பார்த்தேன் 14 கொலைகள் 2 வாரத்தில் 14 கொலை நடந்திருக்கு. இன்றைக்கி சர்வசாதாரணமாக கொலை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டைம் பாஸுக்காக கொலை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இப்படி நடக்கிறத கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை சகித்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம்